அண்ணாமலை உட்பட, அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லாரும் இது 2026க்கான முன்னோட்டமா இருக்காது, அது களம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அதிமுக ஃபீல்டில் இல்லைன்னதுன்னே எப்படியாவது ஜெயிச்சு நம்ம ஒரு எம்எல்ஏவாவது வந்து நாம பெரிய கட்சி நிரூபிச்சிடலான்னு நாம் தமிழர் ஒரு பக்கமும் பாமக ஒரு பக்கமும் பயங்கரமா ப்ளீஸ் எங்களுக்கு ப்ளீஸ் ஒரு தடவை அப்படின்லாம் அதிமுக காரங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் முடிவு வந்ததுன்னு இது அதுக்கான முன்னோட்டம் இல்லை, இது ஜனநாயக படுகொலை, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு போறாங்க. ஆனா ஒண்ணு, 2026 தேர்தல் திமுகவை வீழ்த்தணும், பலவீனப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவில எதிரில் உள்ள இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டமைப்பால நிச்சயம் சாத்தியமே இல்லை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே கூட அது அதிமுக தலைமையிலான வலுவான கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் அது முடியும். மற்றபடி விஜய் வருகையா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு நெருக்கடியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். திமுகவை வீழ்த்தணும், பலவீனப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் கூட திமுக கூட்டணி கட்சிகளால மட்டும்தான் முடியுமே ஒழிய எதிரில் நிற்கிற எந்த கட்சிகளாலையும் முடியாது. இந்த தேர்தல்கள் மூலமா 2019 தொடர்ந்து வர தேர்தல்கள் மூலமா பலவீனப்பட்ட போய் நிற்கிற ஒரே ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சிகளுக்கும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. அவங்க இருந்த நிலையிலேயே தான் தொடர்றாங்க. அவங்க மேல இருந்த மதிப்புகள் மரியாதைகள் அப்படியே, ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான். நாம் தமிழர் கட்சியா இருந்தா அது ஒரு வெத்து வேட்டு கட்சி, அது சும்மா பேரம் பேசுற கட்சி, காசுக்கு சொம்படிக்கிறதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிக்கிட்டு இருக்கோம். அது அதனோட நிலைமை அப்படிதான் இருக்கு. பிஜேபி எதை வேணா முயற்சி பண்ணி பார்க்கும், அது ஒண்ணுமே இல்லை, நோட்டா கட்சி அது, அதனால என்ன வேணா ட்ரை பண்ணி பார்க்கும். ஆனா ஒரு அங்கீகாரம் அடையாளம் பெற்றிருந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அது பிஜேபி கூட சேர்ந்து படு பயங்கரமான வீழ்ச்சியை சந்திச்சு கிட்டத்தட்ட காணாம போகிற நிலைமைக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 2026 பாஜக கூட்டணியை விட்டு பாமக வெளியே வரல அப்படின்னா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள் கூட 2026 தேர்தலுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து. நமக்கு புரிஞ்ச அரசியல் வரைக்கும் அதுதான். 2016க்கு அப்புறம் தனித்து நின்னதுக்கு அப்புறம் 2019 கூட்டணி அமைக்க ஆரம்பிச்ச பாமக தங்களை எப்படியாவது ஜெயிச்சு தங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கு, தங்களுக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சு காட்டிடணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தான் மட்டும் ஜெயிச்சு கூட்டணியில மொத்த பேரும் தோத்தாலும், அதிமுக தோத்தாலும், பாஜக தோத்தாலும், தர்மபுரியில தான் மட்டும் ஜெயிச்சாலும் மட்டுமே போதும், நாம மட்டும் ஜெயிச்சிட்டாலே இந்த தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அசைக்க முடியாத சக்தியா இன்னை வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தம்பட்ட அடிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி படாத பாடுபட்டுக்கிட்டு வருது பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு எம்எல்ஏ இப்ப ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட அவங்கள கையில பிடிச்சிருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனதே, நமக்கேன் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க தவற உணராத வரைக்கும், பிஜேபியை கழட்டி விடாத வரைக்கும் இப்படித்தான் புலம்பிட்டு இருக்கணும். நீங்க எவ்வளோ ராஜதந்திரங்கள் செய்தாலும் உங்களை விட பல ஆயிரம் மடங்கு ராஜதந்திரங்கள் தெரிந்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்களை குறைச்சி யாருமே மதிப்பிடாதீங்க. அதிக அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.